வறுமையிலிருந்து வைகை புயலாக உருவெடுத்த நகைச்சுவை மன்னன் நடிகர் வடிவேலுவின் சுவாரஸ்யமான வாழ்க்கை பயணத்தை இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள். பிறப்பு: வடிவேலு அவர்கள் 1960 ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று மதுரை மாநகரில் நடராஜன் பிள்ளை மற்றும் சரோஜினி அம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். இவருக்கு உடன் பிறந்த 3 சகோதரர்களும் மற்றும் 2 சகோதரிகளும் உள்ளனர். இவரது தந்தை நடராஜன் அவர்கள் ஒரு கண்ணாடி வெட்டும் தொழிலினை செய்து வந்தார். இந்த தொழில் நமது வீடுகள், கடைகள் மற்றும் வாகனங்களுக்கு தேவையான அளவுகளுக்கு கண்ணாடியினை வெட்டி அதனை செதுக்கி வடிவமைத்துக் கொடுக்கும் ஒரு கைவினைத் தொழிலாகும். இந்த தொழிலின் மூலம் தனது குடும்பத்தை கவனித்து வந்த நடராஜன் எதிர்பாராத விதமாக திடீரென ஏற்பட்ட தீவிர உடல்நலக்குறைவு காரணமாக மிக குறைந்த வயதிலேயே காலமானார். தந்தையின் திடீர் மறைவால் அடுத்த வேளை உணவிற்கே கஷ்டப்படும் அளவிற்கு கடும் வறுமையில் குடும்பம் வாடியது. இதன் காரணமாக வடிவேலின் தாயார் சரோஜினி அம்மாள் காய்கறி விற்று குடும்பத்தை காப்பாற்றினார். இதனால் வடிவேலு தனது குடும்பத்தில் மூத்த மகனாக இருந்ததால் தந்தையின் மறைவுக்கு பிறகு தனது பள்ளி படிப்பை முழுமையாக நிறுத்திவிட்டு தந்தையின் கண்ணாடி தொழிலை தனது தம்பிகளுடன் சேர்ந்து சில காலம் கவனித்துக் கொண்டார். ஆனால் அந்த தொழிலை இவரால் பெரிய அளவில் கொண்டு செல்ல முடியாமல் போனதால் ஒரு நிலையான வருமானத்திற்காக மதுரையில் இருந்த ஒரு சிறிய புகைப்பட ஃப்ரேம் கடைக்கு வேலைக்குச் சேர்ந்தார். அந்த கடையில் அவர் சாமி படங்கள், குடும்ப புகைப்படங்களுக்கு மரத்தினால் பிரேம்கள் செய்வது, படங்களின் அளவிற்கு ஏற்ப கண்ணாடிகளை துல்லியமாக வெட்டி பொருத்துவது என ஒரு தொழிலாளியாகவே வாழ்ந்து வந்தார். ஆனால் வடிவேலுக்கு சிறுவயதிலிருந்தே நகைச்சுவை உணர்வு பிரகாசமாக இருந்தது. இதனை பயன்படுத்தி மதுரையில் தனது சிறு வயதிலிருந்தே உள்ளூர் நண்பர்களுடன் இணைந்து ஒரு சிறிய நாடகக் குழுவை உருவாக்கி நாடகங்களை நடத்தி வந்தார். அதில் மக்களை சிரிக்க வைக்கும் நகைச்சுவை மற்றும் கோமாளி கதாபாத்திரங்களையே அவர் பிரதானமாக தேர்ந்தெடுத்து நடித்தார். இன்று நாம் திரையில் பார்க்கும் அவரது அசாத்தியமான உடல் மொழி மற்றும் தனித்துவமான முகபாவனைகள் அனைத்தும் இந்த சிறுவயது நாடக மேடைகளில் அவர் பட்டை தீட்டியவைதான். ஒருபுறம் மேடை நாடகம், மறுபுறம் பிரேம் கடை தொழிலாளி என தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். சென்னை பயணம் மற்றும் சினிமா அறிமுகம். அன்றைய காலத்தில் சிறந்த தயாரிப்பாளராக இருந்த ராஜ்கிரண் அவர்கள் தனது தீவிர ரசிகரான இளங்கோ என்பவரின் திருமணத்திற்காக மதுரைக்கு சென்றிருந்தார். அந்த திருமணம் முடிந்த பிறகு அன்று இரவு சென்னை திரும்புவதற்காக ராஜ்கிரண் ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருந்தார். அப்போது ராஜ்கிரண் தனியாக இருப்பதால் அவருக்கு பொழுது போக வேண்டும் என்பதற்காக திருமண மாப்பிள்ளை இளங்கோ தனது நண்பரான வடிவேலுவை பேச்சு துணைக்கு அனுப்பி வைத்தார். உடனே வடிவேலு அந்த ஹோட்டல் அறைக்கு சென்று ராஜ்கிரனிடம் மதுரையில் தாங்கள் செய்யும் உள்ளூர் நகைச்சுவைகள், மிமிக்ரி மற்றும் தனது சொந்த கதைகளை வெள்ளந்தியாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசிக் காட்டினார். வடிவேலுவின் அசாத்தியமான உடல் மொழியையும் டைமிங் காமெடியையும் பார்த்து ராஜ்கிரண் பெரிதும் கவரப்பட்டார். வடிவேலுவின் திறமையை பார்த்த ராஜ்கிரண் அவரிடம் நீ சென்னைக்கு வந்தால் தன் அலுவலகத்திற்கு வருமாறு கூறினார். அந்த நேரத்தில் வடிவேலுவின் குடும்பம் கடுமையான வறுமையில் இருந்ததால் கையில் பணம் இல்லாத நிலையில் தனது திறமையை மட்டுமே அடிப்படையாக நம்பி மதுரையிலிருந்து ரயில் ஏறி சென்னைக்கு சென்றார். சென்னைக்கு வந்த வடிவேலுவுக்கு ஆரம்பத்தில் நேரடியாக சினிமா வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் ராஜ்கிரனின் அலுவலகத்திலேயே தங்கி அங்கு அலுவலக வேலைகள் மற்றும் ராஜ்கிரனுக்கு தேவையான உதவிகளை செய்யும் உதவியாளராக மாறினார். பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு டி.ஆர். ராஜேந்திரன் அவர்களின் என் தங்கை கல்யாணி என்ற படத்தில் ஒரு சிறிய காட்சியில் வடிவேலு முதலாக திரையில் தோன்றினார். ஆனால் அந்த படம் பெரிய அளவில் வடிவேலுவுக்கு அடையாளத்தை தரவில்லை. அதன் பிறகு ராஜ்கிரண் அவர்கள் சொந்தமாக தயாரித்து கதாநாயகனாக நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் வடிவேலுவுக்கு ஒரு சிறிய கதாபாத்திரத்தை கொடுத்தார். அந்த படத்தில் வடிவேலு கவுண்டமணி செந்தில் கூட்டணியுடன் இணைந்து நடித்ததோடு மட்டுமல்லாமல் போடா போடா புண்ணாக்கு என்ற பாடலையும் பாடி மக்கள் மத்தியில் முதலில் கவனிக்கப்பட்டார். இருந்தாலும் அவர் தொடர்ந்து ராஜ்கிரனின் அலுவலகத்தில்தான் தங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 1992ஆம் ஆண்டு வெளியான தேவர்மகன் திரைப்படம் வரை வடிவேலு ராஜ்கிரனின் நிழலில்தான் வளர்ந்தார். இந்த படத்தில் இசக்கி என்ற குணச்சித்திர வேடத்தில் வடிவேலுவின் நடிப்பு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வைத்தது. தேவர்மகன் படத்திற்கு பிறகு வடிவேலுவுக்கு பல சினிமா வாய்ப்புகள் தேடி வரத் தொடங்கியது. ஒரு கட்டத்தில் தான் வளர வேண்டும் என்பதால் ராஜ்கிரனிடம் சென்று, அண்ணே, எனக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வருது, நான் தனியாக சென்று நடிக்கட்டுமா என்று அனுமதி கேட்டுள்ளார். அதற்கு ராஜ்கிரண் எந்த ஒரு தடையும் சொல்லாமல் மனசார வாழ்த்து சென்று வா என்று வழி அனுப்பி வைத்தார். பின்னர் இயக்குனர் ஷங்கர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான முதல்வன் திரைப்படத்தில்
வடிவேலுவின் நகைச்சுவை தனித்துவமாக பேசப்பட்டு அவரை ஒரு சோலோ காமெடியனாக உருவெடுக்க அடித்தளம் போட்டுத் தந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த வின்னர், சந்திரமுகி, போக்கிரி போன்ற அடுத்தடுத்த படங்கள் அவரை தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நகைச்சுவை மன்னனாக மாற்றியது. இந்த காலகட்டத்தை வைகை புயலின் பொற்காலம் என்று சொல்லப்பட்டது. அதுவரை நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்த வடிவேலு அவர்கள் 2006ஆம் ஆண்டில் சிம்புதேவன் இயக்கத்தில் உருவான இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் முதன்முறையாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி அந்த படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றியை அவருக்கு பெற்றுத் தந்தது. இந்த காலம் வரை வடிவேலு அவர்களுக்கு 5 முறை தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருதும் மற்றும் பல பிலிம்பேர் விருதுகளும் வென்று பெருமை சேர்த்தது. அரசியல் சர்ச்சைகளும் மற்றும் சினிமா தடையும். 2011ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியோடு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அத்தேர்தலில் களம் கண்டார். அப்போது வடிவேலு மற்றும் விஜயகாந்த் இடையே தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே இருந்த சில முன்பகையின் காரணமாக விஜயகாந்தை அரசியல் ரீதியாக வீழ்த்த வடிவேலு முடிவு செய்தார். அதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளை மிக கடுமையாக வடிவேலு விமர்சித்தார். ஆனால் அந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதன் கூட்டணி கட்சியான விஜயகாந்தின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் உருவானதால் ஆளுங்கட்சியின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் என்ற பயத்தில் பல முன்னணி தயாரிப்பாளர்களும் மற்றும் இயக்குநர்களும் வடிவேலுவை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய தயங்கினர். இதனால் அவருக்கு புதிய பட வாய்ப்புகள் முற்றிலுமாக குறைந்தன. அது மட்டுமல்லாமல் இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்தில் இயக்குனர் சங்கரின் எஸ் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் உருவாவதாக இருந்த இம்சை அரசன் 24ஆம் புலிகேசி திரைப்படத்தில் வடிவேலு நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனாலும் அந்த படத்தின் படப்பிடிப்பின் போது வடிவேலு தனக்கான ஆடை வடிவமைப்பாளர்களை நான் சொல்லுபவரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் மற்றும் சக துணை நடிகர்களை மாற்ற வேண்டும் என்றும் தயாரிப்பாளர்களிடம் வற்புறுத்தியதாக கூறப்பட்டது. இதனால் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களுக்கு வடிவேலுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படப்பிடிப்பு பாதியிலேயே நின்றது மட்டுமல்லாமல் அவர் அந்த படத்தில் இருந்து திடீரென விலகினார். வடிவேலு படப்பிடிப்பில் பாதியில் விலகியதால் எஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் சங்கர் மூலம் புகார் அளித்தனர். இப்பிரச்சினைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வடிவேலு ஒத்துழைக்காததால் 2018ஆம் ஆண்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வடிவேலுவிற்கு சிகப்பு அட்டை கொடுத்து தமிழ் படங்களில் நடிக்க தடை விதித்தது. இந்த தடை காரணமாக சுமார் 4 முதல் 5 ஆண்டுகள் அவரால் எந்த படத்திலும் நடிக்க முடியாமல் போனது. பின்னர் 2021ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சங்கத்துடன் மீண்டும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நஷ்டஈடு மற்றும் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து வடிவேலு மீதான தடை நீக்கப்பட்டு அவர் மீண்டும் படங்களில் நடிக்கத் தொடங்கினார். அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்ற படத்தின் மூலம் மீண்டும் திரைக்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான மாமன்னன் திரைப்படத்தில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடித்து தனது அசாத்திய நடிப்பு திறமையால் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அழவைத்து இதற்காக பல சர்வதேச விருதுகளையும் பெற்றார். தற்போதைய நிலை. தற்போது திரைப்படங்களில் பெரிய அளவு நடிக்கவில்லை என்றாலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற முக்கிய சமூக வலைத்தளங்களிலும் மற்றும் முன்னணி ஊடகங்களிலும் இவரின் முகபாவனைகளையும் வசனங்களையும் பயன்படுத்தி பல மீம்ஸுகள் உருவாக்கப்படுகிறது. திரையில் இல்லாத காலத்திலும் மக்களை சிரிக்க வைத்துக் கொண்டே இந்த மனிதன் மீம்ஸ்களின் கடவுள் என்ற அளவுக்கு இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறார். நடிகர் வடிவேலு அவர்களின் வரலாற்று காணொளி இத்துடன் முடிவடைகிறது. வறுமையிலிருந்து வைகை புயலான அவரின் அசுர வளர்ச்சியை பற்றியும் மேலும் அதே உச்சத்திலிருந்து அவரின் வீழ்ச்சியை பற்றியும் உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.